குட் ஆஃப்டர்நூன் பூபதி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி ஃபேமிலி. கிருஷ்ணகிரி அப்புறம் கடை பேர் என்னன்னா கேஆர்வி ஷாப்புக்கு வந்திருக்கோம். பைக் கிருஷ்ணகிரி மார்க்கெட்ல எனக்கு தான் ஃபேமிலி பைக் நம்ம எடுத்து போறோம். இன்னைக்கு டெலிவரி பண்ணலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்கலாம்னு வந்திருக்கேன். நம்ம ஜனாத்தை பாக்குற வந்திருக்கோம். இந்த பைக் தான் கவர்மெண்ட் வேலை செய்யற மாதிரி இன்ஜின்ல எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த பைக் தான் ஃபேமிலி நம்ம வெர்ஷன் 1 ஓட்டி பார்க்கலாமா ஜனா? நீ போ, ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. நீ ஃபர்ஸ்ட் ஓட்டி போ. ஏய், நீ ஓட்டுற வாடா. ஓட்டி பார்க்க கூடாது. வண்டி ஓட்டி பார்க்கறாங்க. பாவம், நம்ம வாங்க மாட்டோம்னு நினைச்சிட்டாங்க போல, பெருசாவே கண்டுக்கல. கொடுங்களேன் இந்த பைக். கண்டிப்பா கொடுத்துருவோம். இந்த பைக் எனக்கு வேணும். டேய், இந்த பைக் என்ன வேலைன்னு கேளு. போய் ஒண்ணு வாங்கிட்டு வா சுசுகி ஷோரூம்ல. பாத்துக்கலாம். 121 CO 66 A 22 ஓகேண்ணா. சரிண்ணா, கேரண்டி வண்டிக்கிற கண்டிஷன் பாத்துக்கேன். இன்ஜின் எல்லாம் பக்காவா இருக்கு. வண்டி பாத்தீங்களா ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, இது வந்து அந்த எஸ்ஆ லைட் போட்டுக்கிறது. அதுக்காக டேப் வச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் இது ஆனா இது ஒர்க் ஆகல. டிஸ்பிளே அவ்வளவுதான் ஒர்க் ஆகும். மாடலுக்கு ஒரு கண்டிஷன் 1,70,000 புது வண்டி. இன்னைக்கு எவ்வளவு சொல்லுறோம்? இது ரேட் 70 68 தானே வருது. அப்ப ரேட் எப்போ புது ரேட்? அப்ப கூட 90 இல்ல 70 வண்டி இல்ல, இதோட பிரைஸ். ஆமா, அப்பவே 90. சரி ஜனா, ஓட்டி பாத்துறியா? வா, அதெல்லாம் நீ எதுவும் டச் பண்ண வரா லான்ச் மீட்டர். சரி, சாவிக்கு நான் ஓட்டி பாத்துறேன். இது என்னென்ன வேலை செய்யற மாதிரி இருக்கும் கொஞ்சம் என்ன செய்ய? ஓட்டி பாத்தியாங்க, வேலைக்காரு கொடுக்குறேன். ஓட்டி பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க. சரி, பெயிண்ட் எல்லாமே அதே தான்டா, இது மாத்தல. நீ போ, இரு வர. ஓரெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தேன். மற்ற வேலை இல்லை. அவ்வளவு சும்மா தான் இருக்குது. மாடு வேணும். இங்க பாருங்க சார், உங்களுடைய பெரிய விஷயம் நானு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் சார். அதனால ஒரு மட்டும் ஓடி பாருங்க, எனக்கு நல்லா இருப்பா. என்னென்ன வேலை செய்யற மாதிரி இருக்கு? போர் ஃபிளெக்சிபிளேட் நல்லா இருக்கும். நீ தானே பேட்டரி புதுசா போட்டீங்களா? போர் மட்டும் ஒரு எவ்வளவு?
ஆனா எப்பயாவது ஒரு வாட்டி இது ஹேண்டில் பார் கரெக்டா இருக்கா இல்ல வேற ஆர்டர் பண்ணிருக்கேன் அது மாதிரி தெரியல ஃபீல் ஆகுது. ஆமா தான். கொடுத்து அனுப்பிட்டாங்க கடை ஃபேமிலி வந்து நம்ம எடுக்க போற ஷாப்போட நேம் வந்து KRG ஆட்டோ கன்சல்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபேமிலி. ஜனாத்தை வந்து ஓட்டி பார்த்துட்டு சொல்லிட்டான். ஒரு சின்ன சின்ன வேலை தான் இருக்கு ஃபேமிலி. என்னன்னா என்னடா வேலை சொன்னதுன்னா என்ன வேலை சொன்ன? போரு, எக்ஸிலேட்டர் ஒயர் ஒண்ணு, பேட்டரியா மெயினா வந்து இப்ப நான் ஓட்ட போலான்னு எடுத்த பாருங்க 1000 ரூபாய். என்னாச்சுன்னா ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்டே ஆகல. சரி ஏதோ பேட்டரி ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. புதுசா தான் அதனால வந்து சரி அண்ணன் வந்து அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்காங்க. பேட்டரி புதுசா தான் போட்டிருக்காங்க அண்ணன். செக் பண்ணிட்டு பாருங்க ஒயர் என்ன லூஸா இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஓட்டும் போது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த பேட்டரி இஷ்யூவை. நான் இப்ப ஓட்டுறேன் பாருங்க. இப்படி சரி நான் பிடிச்சா அப்படி சொல்லி தரேன்டா. ஓகே ஃபேமிலி இப்ப நியூட்ரல்ல தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃபேமிலி. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபேமிலி. இப்போ நான் வந்து ஓட்டி பார்க்கலாம். மூவிங் ஓகே. பேட்டரி கம்ப்ளைண்ட் இல்லை, சரியா போச்சு. ஓகே தான், அதான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம் ஃபேமிலி. ஆனா அதான் பாக்குறேன் இப்போ ஓகே. அண்ணன் சொன்னார் லூஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னார். காலில் மெருகிட்டா என்ன செக் பண்ணுன்ற இது பண்ற ஜனாதா, நீ சரியான மெக்கானிக்கலா இல்ல கரெக்டான மெக்கானிக்கலா இல்லையா நீ? சரி இங்க சீட் கவர் ஏதோ சொன்னீங்கன்னா எங்க காட்டு எது வெற்றிவேல் யூடியூப் சேனல் வச்சிருக்காருல்ல, அவருமே 29 பண்ணி லாஸ்டா 28 27 பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு தான். எல்லாம் வண்டி ஆயிடும். வேற வண்டி வருது. அதுவும் இதே வண்டி தானா? இதே தானா? இதே பைக் தானா? நான் பார்த்ததுனால தான் சொல்றேன். சரி அதனால நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டு 3 ரூபா சொன்ன கேட்கலாம். 33 சொன்னீங்க. பேட்டரி புதுசா இப்பதான் போட்டுக்குது. கூட அனுப்புறோம் போய் கேட்டு அதுக்குதான் இப்ப அனுப்பிச்சு விட்டோம். பேட்டரி போயிருந்தா அடிக்குமா? இல்ல ஆரன் டியூன் பண்ணிக்கணும். அது செல்ஃபி எடுக்குதுன்னா ஆரன் அடிக்காதா? நீங்களே சொல்லுங்க. அப்புறமா வந்து போர் வேலையும் இருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லண்ணா கன்ஃபார்ம் மெக்கானிக்கல் தான். ஒன்றும் வேலை கிடையாது. நான் இல்லண்ணா உண்மையிலே தான் போர் வேலை. அது மேல இது போக வர்றது வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் ஆயில் ஆயிடுச்சு. அது இல்ல ஓட்டும் போது பாத்துக்கிறேன். அவன் மெக்கானிக்கல் தானே. நான் அதான் சொல்லிட்டேன். சொல்லலாம் சொல்லுது அது சொல்ல. ஐயோ நீங்க அப்படின்னா சொல்லுங்க. அதுலயும் 1000 கம்மியா கொடுக்கணும் சொல்லிடுச்சு. சொல்லலாம் நீ சொல்லலாம். நான் சொல்லிட்டேன். நீங்க தான் சொல்லுங்க. சொல்ல நீங்க கடை ஓனரு நாங்க கேக்குறோங்க. சொல்லலாம் ஃபைனல் ரேட் நீ சொல்லலாம். மனசார சொல்லலாம். சொல்லணும் வேலை இருக்குண்ணா. இல்லண்ணா வேலை இல்லாத எதுவும் இல்லைங்க. அது என்ன ஒரு டிவிஎஸ் வரதுல இன்னைக்கு வெளியே நிக்கிற அந்த யூடியூடி 32,000 இல்ல அப்படி இல்லண்ணா 28 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாரு. அவரே உண்மையிலேதான் சொல்றேன். நீங்க ஏதோ பார்த்து சொல்லுங்க. நான் தான் சொல்றேன். ஒரு ஏதோ அது என்ன சொல்லுங்க. உங்களுக்கு என்னன்னாலும் சொல்லுங்க. ஒரு 30க்குள்ள ஏதாவது பார்த்து சொல்லுங்க. 30க்குள்ள எடுத்து ஒரே பேச்சு என்ன கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. 1 ரூபா கூட பெணாலும் தரணும். சொல்லுங்க எடுத்துட்டு அப்படி இல்லண்ணா எடுத்துட்டு போய் அவ்வளவுதான் ஆகுது. அதே ஒரு லோக்கல் வண்டியை நீங்க வண்டிகளுக்கு அந்த மாதிரி அந்த நம்பர் அது வந்து TN 70 தான். நான் இல்லன்னு சொல்றேன். அந்த நம்பர்களுக்கு அந்த மாதிரி ரேட் இருக்குது. நீ இதே மெகா சொல்லி போனா 10,000 கம்மியா கிடைக்குது.
நீ திருப்பி தொட்டா எவனும் தொட கூட மாட்டான் அந்த வண்டியை, அவ்வளவுதான். லோக்கல் கிருஷ்ணகிரி வண்டி. சரி, 30 பண்ணிக்கணும். ஆயிரத்துக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். விடுனா வருதுண்ணா, நான் செலவு இருக்குண்ணா. இப்ப பாருங்கண்ணா, ஃபர்ஸ்ட் வண்டி நான் எடுக்கிறதே பெரிய வண்டி இதுதாண்ணா. நான் வந்திருக்கிறது பாரு, அங்க இருக்கு பாருண்ணா எக்ஸல். கரெக்ட். 1000 ரூபாய் மூஞ்ச பாக்காதீங்க. ஆனா இல்ல 30 போட்டு கொடுண்ணா, எடுத்துக்கணும். என்ன சேனல் வச்சு? பூபதி ஃபேமிலி யூடியூப் சேனல். நம்ம வருவாங்க சப்ஸ்கிரைப், நம்ம ஊர்ல இருந்தே வருவாங்க. எதுனா பார்த்து ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும். நான் சொல்றேன் பசங்கிட்ட. இங்க இரு, அங்க வந்து கரெக்டா கவரும். இங்க இருந்து எடு மணி, கரெக்டா இருக்கும். இங்க கரெக்டா இருக்கு. ஏய் எடுறா. சரி சொல், அதே எடுக்கு. ஓகே ஃபேமிலி, அண்ணங்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்தாச்சு. அண்ணன் வந்து 33 சொன்னாரு. நம்ம வந்து 3 ரூபா குறைச்சு 30 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்கோம். வருதுன்னா இல்ல நான் பண்ணுனா நம்ம சேனலுக்காக பண்ணி கொண்டா வர. என்னன்னா அக்ரிமெண்ட்ல அது வேணாம், இன்சூரன்ஸ் மட்டும் நாங்க போட்டுக்கிறோம். ஆனா நேம் டிரான்ஸ்ஃபர் அது இதுதானா? இது நம்ம எவ்வளவு நாள் நம்மளே பண்ணிக்கலாம். எவ்வளவு இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஒரு 1500 2500 ஆனா சிங்கிள் சாரி தானே? சிங்கிள் சாரி தான் இங்க கரெக்டா கடை ஓனர். ஆனா உங்க பேருனா? ராமமூர்த்தி. ராமமூர்த்தி அண்ணன் கடைக்கு வாங்க, நல்ல பிரைஸ்ல அண்ணன் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப நன்றி. சரி வரேங்கண்ணா. சரி. ஃபைனலாக நம்ம எஃபிசெட் பைக்கை வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம நீண்ட நாள் கனவு ஃபேமிலி, என்னோடய நீண்ட நாள் கனவு, அச்சீவ்மெண்ட், எனிதிங் எல்லாமே சொல்லலாம். ஸ்டே ஆல் அபவுட் திங்க். நம்ம செல்ல நிற்கிது பாருங்க ஃபேமிலி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃபேமிலி எனக்கு. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைக்கு அளவே இல்லை. இத்தனை நாள் நம்ம எக்ஸல் கல்யாணம் ஆகி ஒரு 4 இயராக எக்ஸல் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கையில் நம்ம சிங்கம் எஃபிசெட் நிற்கிது பார்த்தீங்களா. இவனை வந்து நல்லா ரெடி பண்ணி பயங்கரமாக நம்ம, அதாவது எப்படின்னா ஒரு ஷோரூமில் இருந்து நீட் கண்டிஷன் எப்படி வந்தால் அந்தளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு, சின்ன சின்ன வேலை தான். போரில் வேலை இருக்கான், நம்ம ஜனா சொன்னது ஃப்ரெண்டு. போரில் வேலை இருக்குது. அப்புறமா வந்து என்ன சின்ன சின்ன எக்ஸலேட்டர் ஒயரு கொஞ்சம் ரேஸ் ஆகுது, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு வேலை இல்லை. அப்புறமா வந்து முன்னாடி இருக்குல்ல அந்த ஹெட்டு, அந்த பைக்கோட அந்த பம்பர்னு சொல்லுவாங்க ஃபேமிலி, அந்த பம்பர் வந்து வேறு பம்பரு, அதையும் மாற்றணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை ஃபேமிலி. அந்த வேலைகளெல்லாம் இந்த நான் இப்போ சொன்ன வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டிக்கரிங்னால் நம்ம அதிகமாக பண்ண போகிறதில்ல. நான் எப்போவுமே நான் நீட்டாக பண்ணுவேன், ஜெனியூனாக தான் பண்ணுவேன் ஃபேமிலி. ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு, ஸ்டிக்கரிங்னால் நீங்கள் நினச்ச மாதிரி வண்டியெல்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ இருக்கிற அவன் கம்பெனியில் யமஹா கம்பெனியில் என்ன ஸ்டிக்கரிங் கொடுத்தானோ அது இப்போ இருக்கிறது அப்படியே நேச்சுரலாக இருக்கும். நம்ம பேர், என்னுடைய பேர், அப்புறம் ஒய்ஃப் பேர், அது ரெண்டும் போட்டு, அப்புறம் நம்ம ஏதாச்சும் பிடிச்சி சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு பைக் சிம்பிள் எதனா கொடுத்துட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு அப்படி நல்லாயிருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவை பயங்கரமாக கொடுக்குறேன். இந்த லென்த் வீடியோ வந்து நான் ஜனாதனை கூப்பிட்டு போய் தான் எடுத்தேன். அவன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்திருக்கான், நல்லா கவர் பண்ண முடியல. அண்ணன் நான் கேமராமேன் நல்லா கூப்பிட்டு போயிருந்தேன், நல்லா வந்திருக்கேன் கேமரா எடுக்கிற மாதிரி. ஓகே, நான் அதை வச்சு நல்லா எடிட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எல்லாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி, ஒரு நம்ம சேனலில். ஓகே ஃபேமிலி, நம்ம பைக்கை டெலிவரி எடுத்தாச்சு. கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு பயங்கரமாக நம்ம மாஸ்க் காட்டலாம் ஃபேமிலி. ஓகே ஃபேமிலி, நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.